ஹலோ ஹாய். ஒரு கதையில் வர ஒரு சின்ன பையனுக்கு வழிகாட்டியாக ஒரு முதியவர் வராரு. அந்த முதியவர் அவனோட வாழ்க்கையில் ஒரு பாதி கட்டத்தில் தான் வராரு. அந்த பையனுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு, சைன் கொடுக்குறாரு, லெசன்ஸை எடுத்து சொல்கிறாரு. அந்த பையன் கற்றுக்கணுங்கிறதுக்காக, அந்த பையனோட லட்சியத்தை அவன் அடையணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த முதியவர் என்ன சொல்கிறாருன்னா இனிமே இந்த உன்னோட வாழ்க்கையிலேருந்து நான் விலகிக்கிறேன், என் வழியை பார்த்து நான் போகிறேன், நீ உன் வழியை பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிடுறாரு. இதில் என்ன தெரியுது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான், ஓகேவா? அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் இருந்தாலுமே நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இறக்கும் வரைக்கும் யாராச்சும் நம்மளை சுற்றி நம்ம மனுஷங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பெற்றோர்கள் இருப்பாங்க, சிப்ளிங்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஸ்பௌஸ் இருப்பாங்க. யாராச்சும் நம்ம லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் நம்ம தனிமைகளை உணரலாம், சில நேரத்தில் தனிமைகளை உணர மாட்டோம். அந்த மாதிரி லைஃப் போய்கிட்டு இருக்கும். எப்படி இருந்தாலுமே நம்ம லைஃப் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இந்த உலகத்தில் வருது. அதுதான் இந்த உலகத்தில் உள்ள இந்த சைக்கிள் கூட. நம்ம ஒண்டியாகவே பிறந்து ஒண்டியாகவே வளர்ந்து ஒண்டியாகவே தான் இறந்து போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஓகேவா? இருந்தாலும் நம்ம லட்சியம், நம்ம கனவுகள் அந்த மாதிரி வரும்போது யாருமே நம்மளுக்காக ஊட்டி விட மாட்டாங்க. அது நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்மளுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் அடையிறது நம்ம ஒருத்தவங்கனால தான் மட்டும் முடியும். சேம் கோஸ் டு யோர் ஜேர்னி ஆஃப் த லைஃப் உன்னால் மட்டும்தான் அடைய முடியும். கடைசியில் அந்த உன்னோட வாழ்க்கை பயணத்தை உன்னால் மட்டும்தான் வெற்றிகரமாக முடிக்க முடியும். இதுதான் இந்த கதையோட ஒரு சிறப்பு. தேங்க்யூ.